Hello Cine friends, I'm Siddharth Sundararajan. Project Hail Mary படத்தோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So let's roll the intro. அண்ட் இவர் அப்படிங்கிற ஒரு ரைட்டரோட நாவல் தான் இந்த ப்ராஜெக்ட் ஹேல் மேரி 2021ல ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த நாவலை தான் இப்போதைக்கு லார்டன் மில்லர் அப்படிங்கிற ஒரு டூவோ டைரக்டர்ஸ் வந்துட்டு படமா பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு ஸ்பைடர்வர்ஸ் ப்ராஜெக்ட்ல ரைட்டர்ஸா ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ அடுத்த அமேசான்ல வரப்போற ஸ்பைடர் நோயரோட ப்ராஜெக்ட்லயுமே இவங்க டெவலப்பர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலேயே இந்த படத்து மேல எனக்கு ஒரு ஹைப்புங்கிறது ஏற்பட்டுச்சு. அதுக்கு மேல என் தலைவர் ரயன் காஸ்லிங் இந்த படத்துல நடிச்சிருக்கான். அதுவும் தான் ஒரு காரணம் இந்த படத்துக்கு நான் போறதுக்கு. படத்தோட பிளாட்டை பொறுத்தவரை ஸ்பேஸ்ல உள்ள எல்லா சன்ஸுமே அழிஞ்சிட்டு வருது. பிகாஸ் ஆஸ்ட்ரோஃபோப் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா வந்துட்டு ஸ்பேஸ்ல பெட்ரோவா லைன் ஒரு லைனை கிரியேட் பண்ணி அது மூலியமா எல்லா சன்ஸையுமே அழிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படியே விட்டா சன்னோடைய பவர் வந்துட்டு குறைஞ்சு பிளான்ஸ் எல்லாமே வந்துட்டு விளையாம போய் சன்லைட் இல்லாம எல்லா உயிருமே செத்து போயிருங்கிற இந்த நிலைமையில இதுக்கான ரிசர்ச் வச்சுக்க தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி இவங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ஸ்பேஸ்ல உள்ள எல்லா சன்ஸுமே இது அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி அவங்க வந்துட்டு தேடிக்கிட்டு இருக்கும் போது தவா சிட்டி அப்படிங்கிற ஒரே ஒரு சன் மட்டும் இதுல அஃபெக்ட் ஆகலங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது ஏன் அஃபெக்ட் ஆகல, அந்த சன்ல அப்படி என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கான ரிசர்ச் பண்றதுக்காக வந்துட்டு சில ப்ரிப்பரேஷன் ஒர்க்குங்கிறத தொடங்குறாங்க. பட் அந்த சன்னுங்கிறது ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால, ஏதோ ஒரு குறிப்பிட்ட லைட் இயர்ஸ் தூரத்துல இருக்கிறதுனால அங்க போறதுங்கிறது கஷ்டங்கும் போது அதுக்கு ஒரு ஒன் வே ட்ரிப்பா தான் போக முடியுங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது ஒரு சைடு இருக்கும்போது இந்த ஆஸ்ட்ரோஃபோபை பத்தி ரிசர்ச் பண்றதுக்காக ரயன் கிரேஸ் அப்படிங்கிற ஒரு சயின்ஸ் டீச்சரை வந்துட்டு கூப்பிட்டு வராங்க. அவர் இந்த ப்ராஜெக்ட் ஹேல் மேரி அப்படிங்கிறது ஒன் வே ட்ரிப்புக்கு அனுப்புறதுக்காக பிளான் பண்றாங்க. ஸோ அந்த சமயத்துல வந்துட்டு அந்த ஆஸ்ட்ரோஃபோபை ரிசர்ச் பண்றது மூலமா அது ஒரு உயிர் இருக்கு, செல் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கான ரிசர்ச் தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலயமாவே வந்துட்டு இந்த ஆஸ்ட்ரோஃபோபை வச்சே ஃபியூவல் ரெடி பண்ணி அது மூலயமாவே வந்துட்டு ரொம்ப தூரத்துக்கு மேலே டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தையுமே கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ரயன் கிரேஸ் அப்படிங்கிறவர் ஒரு சயின்டிஸ்டா வந்தவர் தான். அவருக்கு தெரியாது நம்ம ஸ்பேஸுக்குலாம் அனுப்ப போறாங்கன்னு சொல்லிட்டு அவர் ரிசர்ச் பண்றதுக்காக வந்தவர். இப்போ போற போக்கில் வந்துட்டு நீயே இந்த ப்ராஜெக்ட்ல வந்துட்டு லீட் ஆயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் அந்த ப்ராஜெக்ட்ல சிக்க வைக்க பாக்குறாங்க. பிகாஸ் அவர் வந்துட்டு இந்த உலகமே வந்துட்டு ராங் அப்படின்னு சொல்ற விஷயத்த கூட அவங்க எஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளு. அவருடைய பாயிண்ட்ல அவர் கிளியரா இருக்கிறவர். ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு விஷயம் சரின்னு பட்டா சரிதான் அப்படிங்கிற ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஆள் தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சரியா இருக்க முடியும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி தான் இவரை வந்துட்டு மெயின் லீடா வச்சு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. பட் அவருக்கு அதுல விருப்பம் இல்லை. பட் அவரை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அடிச்சு அவரை வந்துட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஸோ இப்போ இந்த ட்ரிப் மூலயமா வந்துட்டு இவர் இந்த தாவா சிட்டி அப்படிங்கிற அந்த இடத்துக்கு அந்த சன்னு கிட்ட போய் அதுக்கான ரிசர்ச் ஒர்க் பண்ணி இந்த உலகத்தை இவர் காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கறதான் விதிக்கதை. இது 2021ல வந்த நாவல் தான். ஸோ இது வந்துட்டு கண்டிப்பா இன்டர்ஸ்டெல்லரோட எஃபெக்ட்ங்கிறது இந்த நாவல்ல நல்லாவே தெரிஞ்சுது. இப்பவுமே ஆடியன்ஸ் ரிவ்யூல கூட ஒரு ஃபன்னான இன்ட்ரெஸ்டட் படத்தை பார்த்த மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கேரக்டருக்கு எனக்கு தெரிஞ்சு ரயன் காஸ்லிங் தான் பெர்ஃபெக்டான ஆள்னு நினைக்கிறேன். வேற யாராச்சும் பண்ணியிருந்தா கூட ரயன் காஸ்லிங் அளவுக்கு பெர்ஃபெக்டா பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த கேரக்டரே வந்துட்டு ஒரு ஃபன் அண்ட் எமோஷன் கலந்த ஒரு கேரக்டரா தான் இருக்கு ஒரிஜினல்லையே. ஸோ அதுக்கு ரயன் காஸ்லிங் பெர்ஃபெக்டான ஆளா இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ரயன் காஸ்லிங் அண்ட் ரயன் ரெனால்ட்ஸ் இவங்க ரெண்டு பேர் தான் இதுக்கான பெர்ஃபெக்டான கேஸ்டிங்கா இருந்திருப்பாங்க. பட் ரயன் ரெனால்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கூட ஒரு கொஞ்சம் காமிக்கலான ஒரு கேரக்டருங்கிறதுனால அதாவது ரியல் லைஃப்லயே அவர் அப்படிதான். ஸோ அவர் வந்துட்டு படங்கள்லயுமே கொஞ்சம் கூட காமிக்கலா தான் இருப்பாரு. ஸோ காமிக்கலுங்கிறது இந்த கேரக்டருக்கு இல்ல, ஒரு எமோஷன் அண்ட் ஹியூமருங்கிறது அந்த கேரக்டருக்கு இருக்கு. அதுக்கு பெர்ஃபெக்டா ரயன் காஸ்லிங்கிறது சூட் ஆகுறாரு. ரயன் ரெனால்ட்ஸ் நடிச்சிருந்தா இது இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி ஒரு படமா அமைஞ்சிருக்கும். பட் ரயன் காஸ்லிங் வந்துட்டு இந்த கேரக்டருக்கு பயங்கர பெர்ஃபெக்டா இருக்காரு. ஆக்சுவலா படத்தோட 80% ஆஃப் ஃபுட்டேஜ்ல வந்துட்டு தலைவ மூஞ்சி மட்டும்தான் வருது. ஃபர்ஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் இவர் மட்டும்தான் ஃப்ரேம்ல இருக்காரு. அண்ட் அது தொடர்ந்து வந்துட்டு படத்துல இருக்கக்கூடிய ரெஸ்ட் ஆஃப் தி ஸ்பேஸ் சீன்ஸ்ல வந்துட்டு இவரும் அந்த ராக்கிங்கிற அந்த ஏலியன் மட்டும்தான் இருக்காங்க. அந்த ராக்கிங்கிற ஏலியனுக்கு உயிர் கிடையாது, அது ஒரு பொம்மை மாதிரி தான். அதுல ஆக்டிங்கிறத உங்களால பெருசா பார்க்க முடியாது. பட் நீங்க பாக்குற ஒரே ஒரு மனுஷன் இந்த படத்துல ஃபுல்லா வந்துட்டு நம்ம ரயன் காஸ்லிங் மட்டும்தான். படத்தோட நடுவில் ஃபிளாஷ்பேக் மட்டும் வந்துட்டு போகும். அதுல மட்டும்தான் மற்ற கேரக்டர்ஸ் வருவாங்க. பட் அதுலயுமே ரயன் காஸ்லிங் எல்லா ஃப்ரேம்லயும் இருப்பாரு. முக்காவாசி படத்துல ரயன் காஸ்லிங் இருக்காரு. அவர் இந்த படத்துக்கு ஒரு மேஜரான பாசிட்டிவ் பாயிண்டா தான் நான் பாக்குறேன். ஆக்சுவலி இந்த படம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு நான் எப்ப சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ ஸ்லோ பேஸ்ட் மூவி, இட்ஸ் அ கம்போஸ்ட் மூவி. எனக்கு பொறுத்தவரை கம்போஸ்ட் மூவிங்கிற ஒரு ஜானர் அப்படிங்கிறது இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுவேன். நிதானமான படம், எல்லா விஷயமே ரொம்ப நிதானமா நடக்கும். ஸோ படத்தோடைய மெயினான ஒரு ஹை பாயிண்ட் கூட நிதானமா தான் நகரும். ஸோ அந்த மாதிரி ஒரு படமா தான் எனக்கு தெரிஞ்சுது. எனக்கு இந்த நிதானமான படம் அப்படிங்கறதுனாலே ரொம்பவே பிடிச்ச ஒரு ஜான்ருங்கிறதுனால இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் ட்ரிவன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டு அந்த கேரக்டரோட லைஃப்ல என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அவன் என்னென்ன பாக்குறான் அப்படிங்கிறது மெயினா கோரா வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைங்கிறது இருந்தாலும் அந்த பிரச்சனையை டீல் பண்ற அந்த கேரக்டரை வச்சு அந்த ஸ்டோரியை அவங்க வேற மாதிரி எழுத முடியும், கேரக்டர் ரிவனா கொண்டு போனாங்கன்னா. ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி கேரக்டர் ட்ரிவன் படம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்சோ ஃபிகரிங் அவுட் ஆஃப் திங்ஸ், அதாவது போற போக்குல வந்துட்டு ஒரு விஷயத்தையும் வந்துட்டு முடிவு பண்ணி எடுத்துட்டு போறது, முன்னாடியே பிளான் பண்ணி பெர்ஃபெக்டா பண்ணாம
அத இந்த கேரக்டர் வந்துட்டு போற போக்குல முடிவு எடுக்கிறது. இதுக்கான எக்ஸாம்பிளா சொல்லணும்னா நம்ம தமிழ் படங்கள்ல கில்லி, டிராகன், இப்ப வந்து டூடு, இது எல்லாமே கேரக்டர் டிவன் ஃபிலிம்ஸ். இது எல்லாமே போற போக்குல முடிவெடுக்கிற கேரக்டர்ஸ். ஏன்னா இந்த 3 கேரக்டர்ஸ்மே நான் சொன்னது வந்துட்டு கில்லில வர சரவணவேல் ஆகட்டும், டிராகன்ல வர ராகவன் ஆகட்டும், டூட்ல வர அகன் ஆகட்டும், இந்த 3 கேரக்டர்ஸ்மே வந்துட்டு முன்னாடியே பிளான் பண்ணி எதையுமே பண்ண மாட்டாங்க. அந்த ஸ்பாட்ல அவங்களுக்கு தோன்றதை பண்ணுவாங்க. அண்ட் அது அவங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுற மாதிரியுமே தான் காமிச்சிருப்பாங்க இந்த 3 கேரக்டர்ஸ்மே. என்னடா இது கூட எல்லாம் கம்பேர் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நான் கேரக்டர் ஆர்கிடைப்புக்காக தான் பேசுறேன். சோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கிற படம்னால எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னு சொல்லுவாங்க. கில்லியோட அந்த ரீ ரிலீஸ் இன்டர்வியூல கூட வந்துட்டு அந்த டைரக்டர் சொல்லியிருப்பாரு. கில்லி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கும்போது ஸ்ட்ரீட் ஸ்மார்ட், எந்த ஒரு சிச்சுவேஷன்லயுமே டக்குன்னு முடிவெடுத்து டக்குன்னு ஒரு விஷயத்த பண்ணி அதை பெர்ஃபெக்டாவே எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். அதுதான் கில்லின் பேர் வச்சுன்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி கேரக்டர் தான் எனக்கு இந்த படத்துல ரயன் காஸ்லிங்குமே ஃபீல் ஆகுது. ஆனா என்ன, மத்த கேரக்டர்ஸ் நான் சொன்ன மத்த கேரக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட ஹீரோயிக்கா இருப்பாங்க. பட் ரயன் காஸ்லிங் ரொம்ப நார்மலான ஒரு ஆளுங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. படத்தோட 50 to 60% வந்துட்டு பிராக்டிகலா எடுத்திருக்கதா நான் கேள்விப்பட்டேன். அது வெரி அப்ரிஷியேட்டபிள். எனக்கு தெரிஞ்ச அந்த ஏலியனோட கேரக்டர் கூட ஒரு பொம்மையா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கு தான் நூல் கட்டி வந்து பண்ணியிருப்பாங்க. லைட்டா தான் அதுக்கான விஎஃப்எக்ஸ்ங்கிறது இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த ஸ்பேஸ் சீன்ஸ் எல்லாமே எனக்கு என்னமோ வந்துட்டு பிராக்டிகலா மூவ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு இடத்துல கூட வந்துட்டு 2 ஸ்பேஸ்ஷிப்புமே அந்த ஏலியனோட ஸ்பேஸ்ஷிப் வந்துட்டு நம்ம ரயன் காஸ்லிங்கோட ஸ்பேஸ்ஷிப்பை ஃபாலோ பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பயந்துட்டு அவரோட ஸ்பேஸ்ஷிப்பை நகர்த்திட்டே இருப்பாரு. அதுவும் பின்னாடியே வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு இது ஒரு விஎஃப்எக்ஸ் பண்ண மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகல. இன்ட்ரெஸ்ட்லருக்கே வந்துட்டு அந்த டாக்கிங் சீனுக்கெல்லாம் வந்துட்டு இவராவே ஒரு பொம்மை மாதிரி இவரோட ஹைட்டுக்கு ரெடி பண்ணி அதை சுத்த விட்டு அதை தான் ரெக்கார்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இதையுமே எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது ரொம்ப பெர்ஃபெக்டாவே இருந்துச்சு. ஒரு இப்ப வந்துட்டு டிக் 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 மாதிரி படத்துல கூட கொஞ்சம் கூட விஎஃப்எக்ஸ்ல தான் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது அது விஎஃப்எக்ஸ், அதாவது ஒரு படத்துல வந்துட்டு விஎஃப்எக்ஸ் எப்ப ஜெயிக்குது அப்படின்னா அது விஎஃப்எக்ஸ் தான் அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியாதப்பதான் ஜெயிக்குது. விஎஃப்எக்ஸ் எடுத்திருக்காங்களா இல்ல பிராக்டிகலா எடுத்திருக்காங்களா அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியல அப்படிங்கும் போதுதான் அந்த விஎஃப்எக்ஸ்ங்கிறது ஜெயிக்குது. அந்த வகையில் இந்த படம் ஜெயிச்சிருச்சுன்னு நான் சொல்லுவேன். வழக்கமா உலகத்தை காப்பாற்றுற படம் அப்படின்னாலே பயங்கர சீரியஸ் தான் போவாங்க. அந்த படத்தோட லீட் கேரக்டர்ஸுமே ரொம்ப சீரியஸா தான் இருக்கும். ரொம்ப கோவக்காரங்களா இருப்பாங்க, இல்ல பேக் ஸ்டோரியில அவங்க ஏதாவது சோல்ஜரா இருப்பாங்க, இல்ல அவங்களுக்கு ஏதாவது பாஸ்ட் ட்ராமா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரிதான் மேக்சிமம் இருக்கும். உதாரணத்துக்கு இன்ட்ரெஸ்டலா இருக்கட்டும், அவதாரா இருக்கட்டும், டிக்டிக்கா இருக்கணும், இது எல்லாமே அப்படிதான் இருக்கும். இப்போ இன்ட்ரெஸ்டல்ல பார்த்தா அவர் சோல்ஜரா இருப்பாரு, பைலட்டா இருப்பாரு, அவருக்குன்னு வந்துட்டு ஒரு எமோஷனுங்கிறது இருக்கும், அந்த பொண்ணை விட்டு வந்திருக்கும்னு சொல்லிட்டு. அவதார்லயுமே ஒரு சோல்ஜரா இருப்பாரு, டிக்டிக்லயுமே ஒரு திருடனா இருப்பாரு, ரொம்ப அதுக்கப்புறம் அவரோட பையன், அந்த பையனுக்காகன்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸா இருக்கும். பட் இந்த படத்துலதான் ஹீரோ ஹேஸ் நோ பர்பஸ்ங்கிற அந்த இடத்த எடுத்திருக்காங்க. ஹீரோக்கு வந்துட்டு பெருசா பர்பஸே கிடையாது. அவருக்கு வந்துட்டு ஒரு இடத்துல கூட சொல்லியிருப்பாங்க, நான் ஏன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு போகணும்னு கேட்கும்போது உனக்குன்னு யாரும் கிடையாது, உனக்குன்னு பர்பஸும் கிடையாது, ஆக்சுவலா அவங்ககிட்ட ஒரு நாய் கூட கிடையாது அப்படின்னு. ஸோ நாய் கூட கிடையாதுங்கிறது அந்த கல்ச்சர்ல வந்துட்டு ஒரு பெட்டு வச்சுக்கிறதுக்கு ஒரு வழக்கம் தெரியுமா. ஸோ அந்த வகையில யாருமே இல்லாதவங்க கிட்ட கூட ஒரு பெட்டுங்கிறது இருக்கும், உனக்கு ஒரு பெட்டு கூட கிடையாது, அப்போ உனக்குன்னு யாரும் இல்லைங்கும் போது நீ கரெக்டா இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி வந்துட்டு ஒண்ணுமே இல்லாத பர்பஸ் இல்லாத கேரக்டரை வந்துட்டு இந்த படத்துக்கு வந்துட்டு லீடா வச்சதுங்கிறது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு சாதாரண சயின்ஸ் வாத்தி வந்துட்டு எப்படி இந்த உலகத்தை காப்பாற்ற போறோம் அப்படிங்கறத காமிச்சது தான் அமேசிங்கான விஷயம். ஆனால் என்னதான் மிஷின் இருந்தாலும் கூட அந்த 3D விஷுவல்ல அடிக்கடி போய் உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பான் இந்த கேரக்டர். சோ அது மூலியமாவே காமிச்சிருப்பாங்க அந்த கேரக்டர் வந்துட்டு ரொம்ப பயங்கரமா ஹியூமனைஸ் பண்ணிருப்பாங்க. மிஷின் சொல்லிட்டு அதை நோக்கி ஓடாம அப்பப்போ இந்த 3D விஷுவல்ல அந்த மலையில போய் உட்கார்றது, மரத்துல போய் தொங்குறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாப்புல. சோ அவரோட லைஃப வாழ்றாரு, அதுல அவரோட மிஷினையும் சேர்த்து பண்றாருங்கிற மாதிரி காமிச்சதுதான் ரொம்பவும் நல்லா இருந்துச்சு இந்த படத்துல. அந்த ஏலியன் கேரக்டரா அவரை ராக்கி வந்துட்டு தொணன்னு பேசிட்டு ரொம்ப எக்ஸைட்டான கேரக்டரா அவரை வந்துட்டு ரொம்ப இது பண்ணி ரொம்ப ரயன் காஸ்லிங்க போட்டு டார்ச்சர் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இது ரயன் காஸ்லிங்கோட அந்த கேரக்டரையே ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு, அந்த கிரேஸ்ங்கிற கேரக்டரையே. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த கிரேஸ் கேரக்டர் வந்துட்டு அந்த பிளாஷ்பேக் சீன்ஸ்ல ரிசர்ச் அந்த இதுக்குள்ள வரும்போதுமே அவரும் அப்படிதான் தொணன்னு பேசிட்டே இருப்பாரு. அவரும் அதான் சொல்லுவாரு, நான் தொணன்னு பேசக்கூடியவன், அதான் ரொம்ப பேசிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சோ கிட்டத்தட்ட அவருடைய ஒரு ரெப்ளிகேட் மாதிரி தான் எனக்கு இந்த ராக்கியோட கேரக்டருமே தெரிஞ்சது. சோ 2 கேரக்டருமே ஒரே மாதிரி ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. அதனாலதான் அவங்களுக்குள்ள சிங்க்ங்கிறதுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு போல. அண்ட் ஆல்சோ கிரேஸும் சரி ராக்கியும் சரி ரெடி டு சாக்ரிஃபைஸ் ஃபார் தர் லவ்ட் ஒன்ஸ்னு காமிச்சிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 கேரக்டருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியான ஜாலியான ரிலாக்ஸிங்கான ஒரு படம். எக்ஸப்ட் அந்த டவா சிட்டியில வந்துட்டு அது எனக்கு சொல்ல தெரியல, அந்த சன்ல வந்துட்டு ஒரு சீன் வரும். அந்த சீன் வந்துட்டு நம்ம இன்டர்ஸ்டெல்லரோட டாக்கிங் சீன் மாதிரி ரொம்ப சீரியஸான சீன். அந்த சீனும் அதுக்கப்புறம் அந்த இன்ஜின் வெடிக்கிற சீனுமே வந்துட்டு ரொம்ப சீரியஸா இருக்கும். இந்த 2 சீன்ல மட்டும் ஒரு எட்ஜ் ஆஃப் தி சீட் த்ரில்லரை வந்துட்டு உணர முடியும். மற்றபடி மொத்த படமே ரொம்ப ஃபன்னான ஒரு ஜாலியான ஒரு படமா தான் காமிச்சிருந்தாங்க. அமேசிங்கான விஷயம், அது ஒரு அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த படம்.
ஐமேக்ஸ் ஒர்த்தியான படம். நீங்களுமே ஐமேக்ஸ்லயே பாருங்க. ஐமேக்ஸ்லனாலே ஒரு லார்ஜ் ஸ்கிரீன் ஃபார்மேட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் ரொம்ப அமேசிங்கா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு ஒன் அண்ட் ஒன்லி நெகட்டிவ் அப்படின்னா இந்த பிளாஷ்பேக் சீக்வன்ஸுங்கிறதா. ஆக்சுவலா இது இன்ட்ரெஸ்டான மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பிளாஷ்பேக்கா வந்துட்டு ஃபுல்லா அந்த ஃபர்ஸ்ட் பேக் ஸ்டோரி ஃபுல்லா காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஸ்பேஸ்ல போற மாதிரி காமிச்சிருக்கலாம். நான் லீனியரா போயிருக்காங்க, அது தப்பு இல்ல. பட் மொத்த படத்துலயுமே வந்துட்டு நடுவில் இந்த பிளாஷ்பேக்ங்கிறது வந்துட்டு போகுது. மேபி படத்தோட 15 மினிட்ஸ் அப்படிங்கிறது இந்த ஓப்பனா டக்குனு ஸ்பேஸ்ல இருந்து காமிச்சு அதுக்கப்புறம் பிளாஷ்பேக் போயிட்டு திரும்பி இங்கே வர மாதிரி காமிச்சிருக்கலாம். அந்த பிளாஷ்பேக்கை ரஷ் ரொம்ப கம்மி பண்ணிருக்கலாம், நிறைய கட் பண்ணி. படம் ஃபுல்லுமே வந்துட்டு அதை நடுவில் போட்டதுங்கிறது எப்படா திரும்பி ராக்கி அண்ட் கிரேஸை காமிப்பீங்க அப்படிங்கிற ஒரு எஃபெக்டை தான் கிரியேட் பண்ணிச்சு. அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச நெகட்டிவ்னு சொல்லிட்டு இருக்கிறேன். மற்றபடி ஒரு அமேசிங்கான படம். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்கள்ல இது வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஃபிலிம்னு சொல்லுவேன். ஸோ இதுக்கு அப்புறமா இதை பீட் பண்றதுக்கு பிராண்ட் நியூ டே அதெல்லாம் வரத்தான் போகுது. பட் இந்த வருஷம் ரிலீஸ் ஆனதுல ஒரு பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னா இந்த படம் தான். ஒரு அமேசிங்கான படம். மறக்காம தியேட்டர்ல போய் செக் பண்ணுங்க. படம் பார்த்தவங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ உங்களை நான் வந்துட்டு அடுத்த அமேசிங் வீடியோல வந்துட்டு மீட் பண்றேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சுதா சுந்தரராஜன். பை.